முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை வாபஸ் பெறுவதாக தாவிக வேட்பாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தேர்தல் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல் மனுவை வாபஸ் பெறுவதாக தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வி.பி. மதியழகன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் 1821 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவரது வெற்றியை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் வி.பி. மதியழகன் தேர்தல் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு கடந்த விசாரணையின் போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதால் தேர்தல் மனுவை தொடர்ந்து நடத்துவது குறித்து மனுதாரரின் முடிவை தெரிவிப்பதாக அவர் தரப்பு கூறியிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் மனுவை வாபஸ் பெற முடிவு செய்துள்ளதாக மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மக்கள் பிரதிநிதித்துவத்தை சட்டத்தின் விதிகளின்படி தேர்தல் மனுவை வாபஸ் பெறுவதற்கான முறையான மனு தாக்கல் செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் வழக்கின் விசாரணை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.